தலைவர் திருமதி சங்கரி வேலு அவர்களே, மதிப்பிற்குரிய துணைத் தலைவர் பொறியாளர் ஏவா குமரன் அவர்களே, அருணை மருத்துவக் கல்லூரியின் மருத்துவ இயக்குனர் மருத்துவர் ஏவா கம்பன் அவர்களே, இந்த கல்லூரியினுடைய முதல்வர் என்னுடைய நீண்ட நாள் நண்பர் டாக்டர் குணசிங் அவர்களே, கல்லூரி மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் குப்புராஜ் அவர்களே, பல்வேறு துறைகளின் தலைவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, புத்தம் புதிய மலர்களாக கல்லூரியில் நுழைந்திருக்கக்கூடிய அன்பு மாணவ செல்வங்களே, இந்த மாணவர்களை வழிநடத்தி அவர்களின் வளர்ச்சியை பார்த்து நெகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களே, உறவினர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். வணக்கத்துக்கே கைதட்டா? முதலாம் ஆண்டு மருத்துவ படிப்பில் இணைந்திருக்கக்கூடிய மாணவர்களை வரவேற்கிற விழா. தங்களுடைய பயணத்தை அவர்கள் எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கான உறுதிமொழியை அளிக்கிற விழாவும் கூட. உள்ளபடியே இங்கே புத்தம் புது மலர்களாக இருக்கக்கூடிய உங்களையெல்லாம் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, நான் உங்களுடைய பெற்றோர்களுக்கோ இங்கே இருக்கிற பேராசிரியர்களுக்கோ எதுவும் சொல்லுவதற்கு விடையவில்லை. அவர்களுக்கு தெரியும், அனுபவம் பெற்றவர்கள். எனவே அவர்களுக்கு எதையும் சொல்லுவதை விட உங்களிடத்தில் ஓரிரு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்று கருதுகிறேன். மருத்துவக் கல்லூரிக்குள் நீங்கள் நுழைந்திருக்கிறீர்கள். ஏறத்தாழ உங்களுடைய கனவு நனவாகி இருக்கிறது. எத்தனை ஆண்டுகள் நீங்கள் கனவு கண்டீர்கள் என்று தெரியாது. உங்களில் சிலர் 4 ஆண்டுகளாக கனவு கண்டிருக்கலாம். இன்னும் சிலர் விவரம் தெரிந்த காலத்திலிருந்தே மருத்துவராக வேண்டும் என்று கனவு கண்டிருக்கலாம். இதற்காக நீங்கள் உழைத்ததும் அதிகம். ஒருவேளை கடந்த 2-3 ஆண்டுகள் நீங்கள் எந்த கேளிக்கையும் எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் இல்லாமல் உழைத்திருப்பீர்கள். அந்த உழைப்பையும் கனவையும் இன்றைக்கு மருத்துவக் கல்லூரியில் நுழைவதன் மூலமாக, மருத்துவக் கல்லூரியில் அனுமதி பெற்றதன் மூலமாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் கனவு மாத்திரமில்லை, உங்கள் அம்மாவின் கனவு, உங்கள் அப்பாவின் கனவு, தாத்தா பாட்டியின் கனவு என்று பல பேருடைய கனவுகளெல்லாம் உங்களுக்குள் இப்போது நிறைந்திருக்கும். இந்த தருணத்தில் அந்த வெள்ளை கோட், ஒயிட் கோட் செரிமனியா இது, அந்த வெள்ளை கோட் போட்டுக்கொண்டு அந்த இருக்கையில் அமரும்போது உங்களை அறியாமல் உங்களுக்குள் ஒரு நெகிழ்ச்சி வரும், ஒரு கம்பீரம் வரும், இல்லையா? அந்த கோட்டை தொட்டு பார்க்கும்போதே ஏதோ ஒரு விதமான கம்பீரம், ஏதோ ஒரு விதமான நிறைவு உங்களுக்குள் இருக்கும். இன்றைக்கு தொடங்குகிற உங்களுடைய இந்த பயணம் உங்கள் வாழ்க்கை முழுவதும் நல்ல பயணமாக அமைய வேண்டும் என்பதற்கான தொடக்கம்தான் இந்த ஒயிட் கோட் செரிமனி. உங்களுடைய இந்த பயணம் மிகச்சிறந்த பயணமாக அமைய வேண்டும் என்று என்னுடைய சொந்த சார்பிலேயும் இங்கே இருக்கிற உங்களை விட வயதில் மூத்த அத்தனை பேர் சார்பிலேயும் உங்களை நெஞ்சார வாழ்த்துகிறேன்.
நீங்கள் இன்றைக்கு ஆரம்பிக்கிற இந்த ஜேர்னி இது முழுமையாக இருக்க வேண்டும். உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்வது, I don't think I'm fit enough to advise. இதை ஒரு அறிவுரையாக இப்படித்தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்பதாக நான் சொல்லவில்லை. ஏனென்றால் நாங்களெல்லாம் கல்வி பயின்ற காலம் வேறு, இன்றைக்கு இருக்கிற காலம் வேறு. There are so many changes. எனவே காலச்சூழலுக்கு ஏற்ப சில விஷயங்கள் மாறி இருக்கின்றன, மாற்றிக்கொள்ள வேண்டி இருக்கின்றன என்பது நன்றாக எனக்கு தெரிகிறது. இருந்தாலும் permit me to share a few thoughts with you. These are only suggestions. இந்த கோட் போடுவதற்கான ஒரு மரியாதையை நாம் என்றைக்கும் நிரந்தரமாக நிறுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் உங்களுடைய முதல் நோக்கமாக இருக்க வேண்டும். தி ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ். இன்னைக்கு அந்த கோட்டை போடும்போது நமக்கு எவ்வளவு தூரத்திற்கு ஒரு கம்பீரம் கிடைக்கிறதோ, ஒரு நெகிழ்ச்சி கிடைக்கிறதோ, அந்த நெகிழ்ச்சியும் கம்பீரமும் இட் ஷுட் பி தேர் இன் யோர் பர்சனாலிட்டி த்ரூ அண்ட் த்ரூ. உங்கள் கல்லூரியினுடைய முதல்வர் இன்றைக்கு காலையில் நாங்கள் கோவிலுக்கு போனோம் என்பதை சொன்னார். அதை தொடர்ந்து அங்கே நடந்த ஒரு சின்ன சம்பவம், ப்ராபப்ளி a minuscule incidents, அதை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். அங்கே நிறைய கூட்டம் இருந்தது, சற்றே காத்திருக்க வேண்டி வந்தது. ஒரு ஓரமாக நாங்கள் காத்து கொண்டிருந்தோம். அந்த சந்தர்ப்பத்தில் யாரோ ஒரு பெண், அவரை எனக்கு தெரியாது, அவர் யார் என்று எனக்கு தெரியாது, என்னை யார் என்று அவருக்கும் தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் அவர் என்னை தொட்டு பேச தொடங்கிய பின்னர் அவரிடத்தில் நான் கேட்டேன், நீங்கள் எந்த ஊரிலிருந்து வருகிறீர்கள்? அந்த பெண் சித்தூருக்கு பக்கத்தில் ஒரு கிராமம்மான்னு கொஞ்சம் தெலுங்கு கலந்த அந்த மொழியில் தெரிவித்தார்கள். அவர்களுக்கு முழுமையாக தமிழ் கூட வரவில்லை, தெலுங்கு கலந்து தெரிவித்தார்கள். அவர்கள் சொன்ன கிராமத்தினுடைய பெயர் எனக்கு பிடிபடவில்லை, அந்த கிராமம் எனக்கு தெரியாது. இதை எதற்கு சொல்கிறேன்? we are total strangers. ஆனால் அங்கே என்னோடு இருந்தவர்கள் பேசிக்கொண்டிருந்ததை அந்த பெண் கேட்டிருக்கிறார். அந்த சந்தடியில் இவர்களில் யாரோ ஒருவர் ஏதோ பேசும்போது டாக்டர் என்கிற அந்த ஒரு வார்த்தை வந்திருக்கிறது. என்னுடைய வாகனத்தினுடைய ஓட்டுநரும் அங்கே பக்கத்திலே நின்று கொண்டிருந்தார். அந்த அம்மா கேட்டார்கள், நீங்கள் டாக்டரா? நீங்கள் டாக்டரான்னு கேட்கும்போது அவர்களுடைய கண்கள் விரிந்தது. கண்கள் மாத்திரமில்லை, அவங்க மனசும் விரிந்ததுங்கிறத அவங்க கண்ணில் என்னால் பார்க்க முடிச்சது. அந்த சமயத்தில் அவங்க முகத்தில் தெரிஞ்ச ஒரு மரியாதை இருக்கு பாருங்கள். முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் எதேச்சையாக கோவிலில் யாரையோ பார்க்குறோம், இதுக்கப்புறம் நாம் பார்க்க போகிறதில்ல. சொந்த ஊரில் இருக்கிற டாக்டர்னா கூட, அம்மா நாளைக்கு நான் உங்கள் கிளினிக்கு வரட்டுமா, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குதுன்னு ஏதாவது ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். அது கூட கிடையாது. யாரையோ பார்க்குறாங்க, டாக்டர் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க முகத்தில் தெரிஞ்ச அந்த சந்தோஷம், அந்த மரியாதை, நம்ப மாட்டீர்கள். வச்சுக்கங்கம்மா அந்த குங்குமத்தைன்னு சொல்லி நான் கையில் குங்குமத்தை வைத்திருந்தேன். அதை வைப்பதற்கு கையில் அந்த பூவும் குங்குமமும் இருந்ததுனால எடுக்க முடியல. வச்சிட்டம்மா, இந்த இடத்துல வச்சிட்டம்மான்னு. கொடுங்கம்மா நான் வச்சு விடுறேன் அப்படின்னு இங்கே வைத்து விட்டார்கள். இப்போது நீங்கள் இங்கே பார்ப்பது அவர்கள் வைத்தது. அந்த சென்டிமெண்ட்டுக்காக சொல்லலை, நான் அவங்க வச்சு விட்டாங்கங்கிற சென்டிமெண்ட்டுக்காக சொல்லலை. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே தேர். The kind of respect that she showed. யாரோ ஒருத்தர்
டாக்டர்னு சொன்னால் சமுதாயத்தில் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய மரியாதை, அந்த மரியாதை எவ்வளவு பெருசுங்கிறத நான் உணர்ந்தேன் இன்றைக்கு. நீங்கள் உங்கள் வாழ்க்கை முழுவதும் அந்த மரியாதையை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நீங்கள் எங்கே போனாலும் people should respect you that way. டாக்டர்னா எவ்வளோ பெரிய மரியாதை. உங்கள் பெற்றோர்களை கேட்டு பாருங்கள். உங்களுக்கு அவ்வளவாக தெரிந்திருக்காது. நீங்கள் படிக்கிறீர்கள் என்று உங்களை பொத்தி 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 படிக்க வைத்துவிட்டு உங்களுக்கு வெளி உலகம் கூட தெரியாமல் அவர்கள் வைத்திருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய கனவு நீங்கள் மருத்துவக் கல்லூரிக்குள் நுழைய வேண்டும் என்பதானா எதற்காக வந்தது தெரியுமா? They would have witnessed the kind of honor and respect that a medical doctor commands in the society. என்னுடைய மகனும் மகளும் இதுபோல மரியாதைக்குரியவர்களாக இருக்க வேண்டும்ங்கிற ஆசை அவர்கள் மனசில் இருக்குது. அந்த ஆசை தான் என்ன கஷ்டப்பட்டாவது. எனக்கு தெரியாது, இதில் சில பேர் நீங்கள் தூக்கம் விழித்திருக்கலாம், உங்களுடைய பெற்றோர்கள் தூக்கம் விழித்திருப்பார்கள், நீங்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் விழித்து கொண்டிருந்திருப்பார்கள், நீங்கள் நன்றாக ஆடை அணிய வேண்டும் என்பதற்காக அவர்கள் தங்களுடைய ஆசா பாசங்களை எல்லாம் தியாகம் செய்திருப்பார்கள். என்ன தியாகம் செய்திருப்பார்கள் என்றெல்லாம் தெரியாது, கணக்கு போடவும் முடியாது. இட் இஸ் பியாண்ட் டிஸ்கிரிப்ஷன், இட் இஸ் பியாண்ட் கால்குலேஷன். அந்த மரியாதையை, அந்த கௌரவத்தை நீங்கள் என்றைக்கும் பெற வேண்டும். என்றைக்கும் அந்த கௌரவத்தை பெற வேண்டும் என்றால் அதற்கான சின்ன சின்ன ஸ்டெப்ஸ், தட் இஸ் வாட் ஐ வுட் வாண்ட் டு ஷேர் வித் யூ. பெரிய புத்தகத்தை படியுங்கள், இவ்வளோ பெரிய புத்தகத்தை படியுங்கள் நல்லா நான் சொல்ல போகிறதில்ல, அதெல்லாம் சொல்கிறதுக்கு அவங்கெல்லாம் இருக்காங்க. And there are several modules, teaching learning modules have changed. நாங்கள்லாம் படித்த காலத்தில் இருந்த டீச்சிங் லேர்னிங் மாடியூல்லாம் இல்லை. இன்றைக்கெல்லாம் வெவ்வேறு விதம். அட்காமில் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். செல்ஃப் டிரெக்டட் லேர்னிங், மைக்ரோ டிஸ்கஷன்ஸ், all those things you will get to know in your classrooms or on the co-curricular activities which are associated with the classrooms and elsewhere. ஆனால் நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்வது, do not stop your learning process. Do not stop your learning at all. இன்றைக்கு நீங்கள் மருத்துவக் கல்லூரியில் சேருவதற்கான தகுதி பெற்று உள்ளே வந்திருக்கிறீர்கள். கொஞ்சம் கேட்கறதுக்கு கஷ்டமாக இருக்கலாம், பட் திங்க் ஆஃப் இட். நீங்கள் பெற்ற அந்த தகுதி, வாட் எவர் வாஸ் யோர் எலிஜிபிலிட்டி அண்ட் மெரிட் with which you entered into the medical college, அது அந்த வாசலோடு நின்று போச்சு, அவ்வளவுதான். அன்னைக்கு நான் அதை செய்தேன் அப்படின்னு அதை இப்போ கேரி பண்ணுறதுல பிரயோஜனம் இல்லை. You have just commenced your journey. நான் அன்னைக்கு அவ்வளோ மார்க் வாங்கினேன், இல்லை அன்னைக்கு அவ்வளோ படித்தேன், நான் அன்னைக்கு இதை செய்தேன். That is until you entered the portals of this institution. இதற்கு பின்னர் என்ன செய்ய போகிறீர்கள்? இது ஏன் சொல்கிறேன்னா, அதனால தான் முதலே சொன்னேன், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சில சமயத்தில். கஷ்டப்பட்டு ஒரு 3-4 வருஷம் கஷ்டப்பட்டு படித்து இன்றைக்கி ஒரு ப்ரொஃபஷ்னல் காலேஜுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அப்பாடி என்னுடைய கனவு நனவாகி விட்டது அப்படிங்கிற ஒரு ரிலாக்ஸேஷன் செட் ஆகும். ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வரும் இல்லையா? அந்த ரிலாக்ஸேஷன் இப்போ செட் ஆகும். ப்ளீஸ் டோன்ட் பர்மிட் தட் ரிலாக்ஸேஷன் டு கெட் செட். இப்போ கொஞ்சம் சாஞ்சு உட்காரலாமா? 6 மாதம் முன்னால் படி படி படின்னு படிச்சுக்கிட்டே இருந்தோம். இப்போ கொஞ்சம் காலை நீட்டி நிம்மதியாக உட்காந்துக்கலாம், பரவாயில்ல. அது மாத்திரமில்லை, இவ்வளவு நாள் நீங்கள் இருந்த சூழல்லேருந்து ஒரு மருத்துவக் கல்லூரிங்கிற சூழலுக்கு வரும்போது இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் அட்மாஸ்பியர். புதிய நண்பர்கள், இதுவரைக்கும் உங்களோடு பழகிய சில நண்பர்கள் வேறு கல்லூரிகளுக்கு போயிருப்பார்கள், வேறு படிப்பை தேர்ந்தெடுத்திருப்பார்கள். இப்போ நீங்கள் புதிய நண்பர்களை சந்திக்கிறீர்கள். ஸோ தெர் இஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ், லாட் ஆஃப் சேஞ்ச் தட் யூ ஆர் அண்டர்கோயிங்.
இன்னும் சில பேர் வீடுகளிலே இருந்து வந்து விடுதிகளில் தங்குவீர்கள். விடுதியில் நல்ல சாப்பாடு போட்டால் கூட பக்கத்தில் அம்மா இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்லை இதுவரைக்கும் பேசின ஃப்ரெண்ட்ஸ் இல்லையே. முன்னால் நாம் வாழ்ந்த வாழ்க்கை வேற, இப்போ வாழப்போகிற வாழ்க்கை கொஞ்சம் மாற்றமானது. இந்த மாற்றத்தில் கொஞ்சம் சாஞ்சு உட்காந்துடலாமா அப்படிங்கிற காம்ப்ளசன்சி வரும். இந்த காம்ப்ளசன்சி வருமானு கேட்காதீர்கள். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இங்கே இருக்கிற நாங்கெல்லாம் உங்கள் பருவத்தை தாண்டி வந்தவர்கள். We have crossed 18 and 19 and 20. Okay, you're all almost 17 plus and 18. We have had our 18 years, 19 years, 20 years. ஆனால் இன்னும் எங்களுடைய 30கள் 40கள் 50களை நீங்கள் தொடவில்லை. நாங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கோம். கடைசி ரோவில் உட்காந்து பேசினா எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். மீட்டிங் நடக்கும்போது எப்படா மீட்டிங்கை முடிப்பாங்க அப்படின்னு கமெண்ட் அடிக்கிறது எங்களுக்கு தெரியும். சீக்கிரம் முடிக்க மாட்டாங்களான்னு ஒருத்தர் கையை ஒருத்தர் கிள்ளிக்கிறது எங்களுக்கு தெரியும். இதையெல்லாம் we have gone through. But probably you have not gone through what we have experienced. Out of that experience I am telling you, ஒரு சின்ன காம்ப்ளசன்சி வரும். அந்த காம்ப்ளசன்சியை விட்டுடாதீங்க. ஏன்னா இனிமேதான் நீங்கள் வேகமாக ஓட வேண்டி இருக்கும். இதுவரைக்கும் நீங்கள் என்னவா இருந்தீங்களோ அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இனிமே அதிகமாக ஓட வேண்டி இருக்கும். Do not stop your learning process at all. Learning is not only from the textbooks. I am happy. அவர் சொல்லும்போதே சொன்னார், கோ-கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளலாம். That is what is a wholesome development. நீங்கள் கற்றுக்கொள்வது, கற்றல் அப்படிங்கிறது ஒரு சின்ன புத்தகத்திலேருந்து இல்லை. Not from pages or not from papers. You learn so many things by keeping your eyes and ears open. Keep your eyes and ears open, especially in a medical college. உங்கள் ப்ரொஃபஸர்ஸ் என்ன பண்ணுறாங்க, உங்கள் டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்கங்கிறத பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்வது அதிகம். You all may be aware the current medical curriculum talks about something called competency. காம்பிட்டன்சிங்கிற வார்த்தைக்கு உங்களுக்கெல்லாம் அர்த்தம் தெரியும் இல்லையா? You're competent அப்படின்னு சொன்னால் என்ன? ஏதோ ஒன்றை செய்வதற்கான திறமை உங்களுக்கு இருக்குது. You have a skill to perform something. அந்த ஸ்கில்லை கற்றுக்கிறது தான் பிரதானமாக இருக்கும். தியரி தெரிஞ்சிருக்கலாம், அதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ப்ராக்டிக்கலாக எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் இட் இஸ் நாட் ஃப்ரம் த புக் பட் இட் இஸ் ஃப்ரம் ப்ராக்டிஸ். இட் இஸ் ஒன்லி பை ப்ராக்டிஸ். ஒரு பழைய தமிழ் பாட்டு உண்டு. எத்தனை பேருக்கு தமிழ் தெரியும்னு எனக்கு தெரியாது. ஐ எம் சாரி, ஐ ஹவ் எம்பார்க்ட் ஆன் டு தமிழ் thinking that since my previous speakers were all speaking in Tamil, I presume that all of you know Tamil. There could be someone who's not very familiar with the language. I'm sorry about it. But Tamil ஒரு பாட்டு உண்டு. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். படம் போட்டுக்கிட்டே இருந்தால் தான் படம் போட வரும். பேசிக்கிட்டே இருந்தால் தான் பேச்சு சரியாக வரும், இல்லைன்னா வார்த்தை மறந்து போயிடும். இந்த பாட்டில் அடுத்த லைன் ஒன்று உண்டு. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம். Even your education, that will get implemented only when you keep practicing it. இங்கே இருக்கிற எங்களில் சில பேரை கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எங்களுக்கு எழுதுறது மறந்து போச்சு, அவ்வளோ சரியாக வராது எழுத்து. அதுவும் எஸ்பெஷலி பீப்புள் who are in the engineering areas and IT areas சுத்தமாக மறந்து போச்சு. ஏன்னா எல்லாமே இப்போது தட்டி பேனா பிடிச்சி எப்படி எழுதணுன்னே வரமாட்டேங்குது. ஒரு காலத்தில் பேனா பிடித்து எழுதியவர்கள் தான். ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஸோ கோ டு தி ஃபீல்ட். ஐ எம் ஹாப்பி உங்களுக்கெல்லாம் ஏர்லி கிளினிக்கல் எக்ஸ்போஷர் இஸ் ஆல்ரெடி தேர். ஸோ கோ வித் யோர் டீச்சர்ஸ். Go with them, get to learn from the field. What is there அப்படிங்கிறத நேரடியாக பார்த்து நேரம் செலவழித்து இதுதான் டைம் அப்படின்னு நினைக்காதீங்க.
இது 9 to 5, 9 to 4 அப்படின்னெல்லாம் மருத்துவத்துறையில் பார்க்க முடியாது. கொஞ்சம் கூடுதலாக நேரம் செலவழிக்க வேண்டியிருக்கும். It is at this point I would request the parents, உங்கள் குழந்தை தான், உங்களுடைய பொக்கிஷம் தான், பார்த்து பார்த்து தங்க தாம்பாளத்தில் வச்சு வளர்த்துருப்பீங்க. நான் 33 ஆண்டுகள் மாணவர்களோடு பழகி இருக்கிறேன். என்னிடத்தில் மாணவர்களாக இருந்த சிலருடைய குழந்தைகள் மீண்டும் மருத்துவக் கல்லூரிக்குள் நுழையும் போது அவர்களோடும் பழகி இருக்கிறேன். அதனால் சொல்கிறேன், படிக்கிறதுக்கு வரும்போது பல நேரத்தில் பெற்றோர்கள் என்ன சொல்லுவார்கள்னா, என் குழந்தை 7 மணிக்கெல்லாம் எழுந்தெல்லாம் பழக்கம் இல்லை, நீங்கள் என்ன சீக்கிரமாக கிளாஸ்க்கு வர சொல்கிறீங்க. ஸ்டூடெண்ட் கிட்டேருந்து ரெசிஸ்டன்ஸ் வராது, எனக்கு பேரண்ட்ஸ் கிட்டேருந்து ரெசிஸ்டன்ஸ் வரும். அதனால தான் சொல்கிறேன், உங்கள் குழந்தை தான், ஆனால் அந்த குழந்தை நன்றாக வளர வேண்டும் என்கிற போது ஆசிரியர்களும் பெற்றோர்களாக இருந்து பார்த்து கொள்கிறார்கள் என்பதை தயவு செய்து நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். They are the second parents and you are the second teachers or the first teachers. I don't, first secondங்கிறதுல இல்லை, you are also teachers and they are also parents. மருத்துவ படிப்புக்கு சில நேரங்களில் கூடுதலான நேரம் செலவழிக்க வேண்டி இருக்கும். அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணுன்னா சீக்கிரம் போக வேண்டி இருக்கும், அப்போ கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டி இருக்கும், நம்முடைய தூக்கத்தை கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டி இருக்கும். These are all things we have to do. This is our responsibility. The corporate social responsibility அப்படின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. CSR CSR CSRம்பாங்க எல்லா இடத்துலையும். இந்த CSRங்கிறத நம்மை பொறுத்த வரைக்கும் as people who are educated we can change it to ESR. Experienced lot will think of erythrocyte sedimentation rate. I think ESR வந்து we have done away with ESRலாம், ரொம்ப நாள் ஆயிடுச்சு அந்த ESRலாம் மறந்து போய் இன்வெஸ்டிகேஷனில். But now we have another ESR which is called educational social responsibility. நாம் படிப்பதற்காகவும் படிப்பை நிறைவு செய்யும் போதும் நமக்கு இருக்கக்கூடிய சமூக பங்களிப்பு, சமூக பொறுப்பு. அப்போது சமூகத்திற்கு சரியாக பங்களிக்க வேண்டும்னு சொன்னால் நாம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து, நம்முடைய தூக்கத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்து, நம்முடைய நேரத்தை கொஞ்சம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ரொம்ப கஷ்டமாச்சே, ரொம்ப டைம் கன்சியூமிங், ஐயோ டைமே இல்லை சொல்லாதீர்கள். Learn today. There is adequate time for each one of us. There is adequate time for each one of us. Let me ask you a question. Only the first years think of it. மற்றவங்களுக்குலாம், not that they don't have to think, let them think or let them answer, I'm not worried, I'm worried about you. ஒரே ஒரு ஃபேக்டர் சொல்லணும், உலகத்தில் எங்கே பிறந்தவங்களுக்கும் ஒரு காமன் ஃபேக்டர் ஃபார் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா எந்த ஃபேக்டரை சொல்லுவீங்க? திருவண்ணாமலையில் பிறந்திருக்கலாம், சான் ஃப்ரான்சிஸ்கோவில் பிறந்திருக்கலாம், பணக்கார குடும்பமாக இருக்கலாம், சாதாரண குடும்பமாக இருக்கலாம், விவசாய குடும்பமாக இருக்கலாம், தொழில் முனைவோர் குடும்பமாக இருக்கலாம், 4-5 சகோதர சகோதரிகள் இருக்கலாம், ஒற்றை பிள்ளையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் what is a common factor? I'm not talking about the common factor will be there for animals and I mean from the way we have calculated it will be the same, but then let us focus only on human beings. Common factor? Time. 24 hours a day. That is all. 24 hours a dayங்கிறது உங்களுக்கும் எனக்கும் 24 மணி நேரம்தான். நாட்டினுடைய குடியரசுத் தலைவருக்கும் 24 மணி நேரம்தான், பெரிய சயின்டிஸ்ட்டுக்கும் 24 மணி நேரம்தான், யாராக இருந்தாலும் 24 மணி நேரம்தான் இல்லையா? அந்த 24 மணி நேரத்தில் எத்தனை பேர் சாதித்திருக்கிறார்கள்? ஐசக் நியூட்டனுக்கு டைம் தனியாக இருந்ததா? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு தனியாக இருந்ததா? இல்லையே. அதே 24 hours தானே. அவர்கள் சாதித்தார்கள்னா அதுக்கு என்ன காரணம்? They knew how to manage their time. Right?
We talk about time management. We say time management. Time management is not a difficult thing at all. எதற்கு நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்பதை தீர்மானம் செய்வது நம்முடைய கையில் இருக்கிறது. நாம தான் பிளான் பண்ணணும். இது வேணுமா வேண்டாமா, இதுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா வேண்டாமா. எதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வேண்டிய விஷயங்களை சாதிப்பதற்கு நேரம் செலவழிக்க வேண்டும். ஸோ டோன்ட் வேஸ்ட் யோர் டைம் ஆன் அன்வான்ட் திங்ஸ். டோன்ட் வேஸ்ட் யோர் டைம் ஆன் அன்வான்ட் ப்ரூடிங். இது ரொம்ப முக்கியம். சில சமயத்தில் ஒரு சின்ன தப்பு நடந்துடும், இல்லை நாம் படிக்கிறது கொஞ்சம் விட்டு போயிடும், கொஞ்சம் மார்க்கு குறைஞ்சி போகலாம். அதை நினச்சி ப்ரூட் பண்ணிக்கிட்டே இருக்கிறத விட த பெஸ்ட் வே டு ஓவர் கம் இஸ் டு ப்ராக்ரஸ் ஃபர்தர். ஓகே, அதனால் நேரத்தை எப்படி செலவழிக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிங்க. ஏர்லி ரைசர்ஸ் வில் ஹாவ் மோர் டைம். ஸோ கொஞ்சம் இதுவரைக்கும் இருந்த பழக்கங்கள், இதுவரைக்கும் ஏர்லி மார்னிங் அப்படிங்கிறது 8:30 இருந்தால், இனிமேல் உங்கள் ஏர்லி மார்னிங் டைம் கிளாக்கை கொஞ்சம் ரீசெட் பண்ணிக்கங்க. It may have to become earlier so that you have more time at your disposal. Nothing is difficult. Please understand that. Nothing is difficult if only you have the mind to do it. எல்லாராலையும் பண்ண முடியும். இதுவரைக்கும் சாதித்தவர்கள் அப்படின்னு நீங்கள் பார்க்குறவங்க எல்லாம் மனிதர்கள் தான். அந்த மனிதர்களால் பண்ண முடியும்னா ஏன் நம்மால் பண்ண முடியாது? Just think, introspect. ஓகே, நான் இன்னைக்கு இந்த விஷயத்துக்கு இவ்வளோ நேரம் கூடுதலாக செலவழிச்சிட்டேன், நான் இதை பண்ணியிருக்க வேண்டாம். அடுத்த நாள் கரெக்ட் பண்ணிக்கங்க. Another thing, when you study is an integral part of your system. When you study, please remember you have to keep doing it again and again. இங்கே இருக்கிற அந்த பின்னால் உட்காந்துருக்காங்கல்ல, பின்னால் உட்காந்துருக்கிறவங்க நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டெல்லாம் ஒரு கேள்வியை கேட்டிருந்துருப்பாங்க. நீங்கள் கூட சில சமயத்தில் அதை கேட்டிருந்துருப்பீங்க. நான் பல இடத்துல அந்த கேள்வியை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். when I go to an area where there are no medical people, அவங்க கேட்பாங்க, இந்த படித்ததெல்லாம் மறந்து போகுது, ஞாபக சக்தியை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மருந்து சொல்லுங்களேம்பாங்க. இங்கே இத்தனை எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. கேன் யூ கிவ் மீ ஒன் ஃபார்முலேஷன் ஆர் ஒன் ட்ரக், சம் கைண்ட் ஆஃப் அ pharmacological formulation which can increase memory, some portion that can be taken and that increases memory? அந்த மாதிரி எந்த மருந்தும் கிடையாது. எந்த மருந்தும் இல்லை. எந்த மருந்தையாவது சாப்பிட்டா நம்முடைய ஞாபக சக்தி இன்க்ரீஸ் ஆகிடும்னா மேபி கொஞ்சம் ஒரு ஹெஜிவெல்ஸ் மாதிரி நீங்கள் கதை வேணால் எழுதலாம். அந்த மாதிரி ஒரு மருந்து கண்டுபிடிச்சி யாருக்கோ ஞாபக சக்தி இன்க்ரீஸ் ஆன மாதிரி. I wish one of you write such kind of a story, but then that will only be a story. As of now, you don't have any kind of a chemical formulation that's going to increase your memory power. But then, what is the drug or what is the medicine that can increase your memory power? What is the medicine that can increase your memory power? உங்களுடைய ஞாபக சக்தியை அதிகப்படுத்துவதற்கான மருந்து ஒன்றே ஒன்று தான். Keep committing to memory. Keep committing to memory. I've dealt with human brains and their cells. There is a beautiful brain laboratory in one of the institutions of excellence in Chennai. We've seen the brain cells, individual cells எடுத்து அது ஸ்டடி பண்ணி பார்த்துருக்கோம். எந்த மருந்துக்கும் அது கட்டுப்படாது. ஆனால் ஒன்றே ஒன்று தான், திரும்ப 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 கமிட்மெண்ட் டு மெமரி. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? காலையில் புக்கை எடுத்து வச்சுக்கிட்டு படிக்கிறீங்க, ஒரு பக்கம் படிச்சிங்க, மூடி வச்சுட்டு அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தீங்க, இல்லை ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு ஃபோனில் பேசினீங்க, திருப்பி நினச்சி பார்த்தா அந்த பக்கம் மொத்தமாக மறந்து போச்சு இல்லையா? ரைட்? திருப்பி இன்னொரு தடவை படிக்கிறீங்க, இப்போ கொஞ்சம் நினைவு இருக்கிற மாதிரி இருக்குது.
இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து வேறு எதெல்லாமோ வேலையெல்லாம் பண்ணிட்டு வந்து உட்காந்திங்க, மொத்தமாக கொஞ்சம் நஞ்சம் நினைவு இருந்ததும் போயிடுச்சு. ஒன்றுமே நினைவில்லை. படிக்க படிக்க இட் இஸ் வெரி வாலட்டைல், இட்ஸ் ஜஸ்ட் கோயிங் அவே, இட்ஸ் வேப்பரைசிங் அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு படித்தீங்க பார்த்தீங்களா, அப்போது பக்கத்து வீட்டில் எஃப்எம் ரேடியோ போட்டிருந்தாங்க. அதில் ஒரு சினிமா பாட்டு காதில் விழுந்தது. நீங்கள் இந்த 3ஆம் தடவை உட்காந்துட்டு எவ்ரிதிங் இஸ் வேப்பரைசிங், ஆல் திஸ் சப்ஜெக்ட் இஸ் வாலட்டைல் அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள். திட்டி முடித்த உடனே உங்கள் வாயில் அந்த சினிமா பாட்டு வரும். வருமா வராதா? ஏன் அது மட்டும் எப்படி இட் காட் ஸ்டக் டு மெமரி? அதுவும் வாலட்டைலாக போயிருந்துருக்கணும்ல. அது ஏன் போல? நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க தெரியுமா? உங்களையே அறியாமல் சப்கான்ஷியஸாக அந்த பாட்டை இதுக்குள்ளே 10 தடவை பாடி இருந்திருப்பீங்க, ஹம் பண்ணி இருந்திருப்பீங்க. திரும்ப திரும்ப நீங்கள் உங்களை அறியாமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அந்த ரிங்கு போகிற டயத்தில் இன்னும் ஃபோன் அங்கே பிக் பண்ணாததுக்குள்ளே நீங்கள் இங்கே ஒரு தடவை ஹம் பண்ணியிருப்பீங்க. திருப்பி அங்கே ஃபோன் அவங்க எடுத்த உடனே இங்கே ஒரு தடவை ஹம் பண்ணியிருப்பீங்க, அவங்களும் கூட சேர்ந்து அங்கேருந்து பாடி இருந்திருப்பாங்க. You have been repeatedly committing it to memory that it sticks to you. But what you want to consciously forget gets out of you. The only medicine that can keep things stuck to your brain or ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய மருந்துங்கிறது repeated commitment to memory. ஸோ படித்ததை திரும்ப திரும்ப சிந்திச்சு பாருங்கள், திரும்ப திரும்ப படியுங்க. I would even suggest, I think Dr. Guna Singh was the one who was mentioning, நீங்கள் எல்லாருமா சேர்ந்து படிக்கிறது எல்லாம், இந்த collective thinking. சம்டைம்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒன்று இன்னொருத்தருடைய கண்ணுக்கு புலப்படும். நாம் ஒரு ஆங்கிள்லேருந்து மாத்திரம் பார்த்துக்கிட்டு இருப்போம், அவங்க இன்னொரு ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது இதில் இது இருக்கே, அப்போ ஒரு கூடுதலான ஒரு பாயிண்ட் கிடைக்கும். So if possible, get into a group study, collective study. Then you will be able to understand things better. That is why discussion, இப்போ இருக்கிற டீச்சிங் லேர்னிங்கில் டிஸ்கஷன் மெத்தட், when you discuss, sometimes the student himself or herself is made to be a teacher. அப்போது உங்களுக்கு அது புலப்படுவது அதிகமாக புலப்படும். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான். This is not complete learning, but இந்த டிப்ஸ் எல்லாம் மறந்துடாதீங்க. ஏன்னா வழக்கமாக இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம், நம்ம மெடிக்கல் காலேஜுக்குள்ளே வந்துட்டோம், இதெல்லாம் பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் போது நாம் சில விஷயங்களை மறந்து விடுகிறோம். There's one last thing which I would want to request all of you, or I would say the last of, not the last thing alone, but then the kind of, all those feelings that go along with it. நீங்கள் என்னவாக ஆனாலும், some of you may become cardiologists, some of you may become pediatric surgeons, or some of you may become pediatricians, neonatologists, emergency medicine, all those new upcoming fields, nanotechnology, artificial intelligence, robotics, all that, you may become anything. ஆனால் நீங்கள் எவ்வளவு உயரத்திற்கு போய் பறந்தாலும் உங்களுடைய பெற்றோரை, உங்களை வழிநடத்திய உங்களுடைய ஆசிரியர்களை, உங்களுக்கு நல்ல பாதையை அமைத்து கொடுத்த உங்களுடைய கல்விக்கூடத்தை எந்த காலத்திலேயும் எந்த தருணத்திலேயும் மறந்து விடாதீர்கள். You would have to remember all these. உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு உதவி பண்ணவங்க, அப்பா அம்மான்னு மாத்திரம் இல்லை, உங்கள் குடும்பத்தில் யாராக வேணாலும் இருக்கலாம். ஒரு தங்கை படிக்க வேண்டுமேங்கிறதுக்காக அண்ணன் சில தியாகங்களை செய்திருக்கலாம். அதை ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்கிறத விட அது ரொம்ப கேஷுவலாக பண்ணியிருப்பாங்க. பட் லெட் அஸ் ரிமெம்பர், நாம் ஒருத்தர் வளரணும்னு சொன்னால் நமக்கு உதவி செய்தவர்கள் பல பேர். Without teamwork, we cannot succeed. அதே மாதிரி நாம் வளர்வதற்காக அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன்,
அதனால் அவர்கள்லாம் எவ்வளவோ செஞ்சுருப்பாங்க, அதை சொல்லி கூட இருந்திருக்க மாட்டாங்க. யூ மே நாட் ஈவன் ரியலைஸ். பட் ப்ளீஸ் ரிமெம்பர், தெர் இஸ் ஸோ மச் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் யோர் parents, your family members, your teachers. Sometimes we all tend to think இந்த புக்கில் இருக்கிறது படித்தா போதும். இல்லை, ஒரு கிளாஸ் எடுக்கணும்னு சொன்னால் ஒரு ஆசிரியர் எத்தனை விஷயங்களை ரெஃபர் பண்ணிட்டு வருவார்னு உங்களுக்கு தெரியாது. எத்தனை புத்தகங்களை படித்து எத்தனை ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் தேடி பிடிச்சி கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கணும்னு சொன்னால் the kind of labor and industry that goes into a 40-minute lecture. அன்னைக்கு அவங்க வீட்டில் அவங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் கூட இருந்திருக்கும். அந்த குழந்தையை கவனிப்பதை விட இந்த கிளாஸ் முக்கியம்னு சொல்லி அதுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணி இருந்திருப்பாங்க. ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர், ஆல் தீஸ் திங்ஸ் டூ மேட்டர். உங்கள் டீச்சர்ஸ், உங்களை வழிநடத்தக்கூடிய உங்களுடைய கல்விக்கூடம், உங்கள் ஃபார்மேட்டிவ் இயர்ஸில் உங்களை மலர்த்துகிற கல்விக்கூடம், இதையெல்லாம் மறந்து விடாதீர்கள். உங்கள் மண், இந்த மண்ணை மறந்து விடாதீர்கள். இந்த மண் தான் உங்களுக்கு வேர் பிடிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய மண். ப்ளீஸ் ரிமெம்பர் ஆல் தீஸ் திங்ஸ். யூ பிகம் வாட் எவர் யூ வாண்ட். நான் உங்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸ் எல்லாம் நிதர்சனமாக நடைபெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் இந்த விஷயங்கள் தான் உங்களுடைய ரூட், யோர் ஆங்கர் இஸ் தேர் அப்படிங்கிறத தயவு செய்து மறந்து விடாதீர்கள். ஆல்வேஸ், நாட் ஓன்லி ரிமெம்பரிங், ஆல்வேஸ் ட்ரை அண்ட் ரெஸ்பெக்ட் ஆல் தீஸ் திங்ஸ். Respect your parents, respect your family members, respect your teachers, respect your institution, respect all those who contribute to your institution, respect your land. இந்த ரூட் இல்லைன்னா நாம் இல்லை. நாம் நன்றாக வளர்வதற்கு all these have contributed. So please remember to respect. We may become whatever we want, but இந்த மரியாதை, இன்னைக்கு இவங்க சொல்லி கொடுத்தாங்களே, இன்னைக்கு இவங்க நமக்கு வழிகாட்டினாங்களே அப்படிங்கிற அந்த மரியாதை என்றென்றைக்கும் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். அந்த மரியாதையை நீங்கள் போற்றி பாதுகாத்தால் உங்களுக்கான மரியாதையை, அவர் சொன்னாரே, காட் நெக்ஸ்ட் காட் இஸ் த டாக்டர் அப்படின்னு, அந்த மரியாதை, அந்த கௌரவத்தை நிச்சயமாக சமுதாயம் உங்களுக்கு அளிக்கும். I wish all of you blossom into full-fledged, wholesome medical practitioners with lot of humanitarian approach. Not plain medical practitioners, but then medical practitioners with humanitarian approach. All the best, and thank you very much, Arunai group of institutions, for this wonderful opportunity. அவங்க சொன்னது உண்மைதான். இந்த 4 ஆண்டுகளில் நான் தனியார் மருத்துவக் கல்லூரி என்றல்ல, என்னுடைய சொந்த கல்லூரியான சென்னை மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட அரசு தனியார் எந்த கல்லூரிக்கும் போனதில்லை. But today I am happy that I met all of you, and all the best, and thank you very much. வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலத்தனம். நம்முடைய ஏணியை கூரையை நோக்கி அல்ல, வானத்தை நோக்கி போட வேண்டும் என்று சிறப்புரையை சிறப்பாக ஆற்றிய அம்மா அவர்களுக்கு நன்றி. காலத்தால்